வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேட்மேன் வந்து பிக் பாஸ் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து வைக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கடைசி ஆசை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து போகிறதுக்குள்ள அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அது என்ன ஆசை, அதுக்கு பிக் பாஸ் வந்து செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்றதையும் நம்ம அனலைஸ் பண்ணிவிடுவோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிக் பாஸ் கிட்ட ஃபேட்மேன் வந்து மைக்கில் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. ஸோ இன்றைக்கி முடிஞ்சிருச்சு, நாளைக்கு மேபி நாங்கள் வந்து நைட் இருப்போமான்னு தெரியல. நாளைக்கு நாங்கள் கண்டிப்பாக வந்து இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு போயிடுவோம். அதுக்கு முன்னாடி நான் கேட்ட அந்த ரெக்வெஸ்ட்டை என்னோட கடைசி ஆசையாக இந்த வீட்டுக்குள்ளே எனக்கு நிறைவேற்றி வைங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி மைக்கில் வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் என்ன அப்படின்றது நம்மளுக்கே க்யூரியஸாக இருந்தது. உடனே அர்ணவ் வந்து பக்கத்தில் இருந்தார். அர்ணவ் வந்து கேட்பார், என்ன என்ன கேட்டிங்க அப்படின்ற மாதிரி. அது எனக்கும் அவருக்குள்ள ஒரு குட்டி டீலிங் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவரே வந்து அதை சொல்லிவிடுவார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து ஃபேட்மேனை கூப்பிட்றப்ப ரவி ரவி அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. ஸோ இவரோட பேர் வந்து ரவீந்தர். ஸோ அதை வந்து ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரவி ரவி அப்படின்ற மாதிரி தான் வந்து எந்த வித அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்தாலும் அவர் பேரை வந்து அப்படி யூஸ் பண்ணுவார். பட் ஃபேட்மேனோட ரெக்வஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரவின்றதை விட ஃபேட்மேன் அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு ஃபெமிலியர் ஆனது. ஸோ ஃபேட்மேன் அப்படின்ற விஷயம் தான் வந்து மைக்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதியிருக்கும். ரவீந்திரன் கூட எழுதியிருக்காது. ஸோ எனக்கு பிக் பாஸ் வந்து ஃபேட்மேன் சொல்லிட்டு என்ன கூப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. கூப்பிட்றாரா அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, நாளைக்கு நாங்கள் வெளியே போயிடுவோம். ஸோ அதுக்குள்ளே என்ன ஒரு தடவை ஃபேட்மேன் அப்படின்ற மாதிரி கூப்பிடுங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து வச்சிருக்காரு தான் அர்ணவ் கிட்ட வந்து சொல்லுவார். ஸோ நான் வந்து ஃபேட்மேன் அப்படின்னு கூப்பிட்டாரு அப்படின்னா, ஃபேட்டாக இருக்கிறவங்களெல்லாம் நான் ரெப்ரசென்ட் பண்ணி இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ரவி. ஸோ ரவீந்தர் சார் வந்து இந்த அளவுக்கு ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்குறாரு அப்படின்னா, அவர் உள்ளே வந்தால் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் பண்ணுறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தெரியல. அவருக்கு பர்சனலாக வந்து அந்த ஃபேட்மேன் அப்படின்றது வந்து நிறைய அடையாளத்தை வந்து அவர் கொடுத்துருக்கு. ஸோ அதை வந்து பிக் பாஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டு அவர் வந்து இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் பிக் பாஸ் அதை நிறைவேற்றாரா இல்லையா இவங்க வெளியே போகிறதுக்குள்ள அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் guys. Bye.